தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல நடிகர் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். பிரபல நடிகர் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக நடிகர்களை கட்சியில் இணைக்க ஆரம்பித்துள்ளனர். அவர்களுக்கு வலை வீச ஆரம்பித்துள்ளனர். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் நடிகர்களுக்கு வலை விரித்துள்ளன. தமிழக வெற்றி கழகமும் வலை விரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி LJK கட்சி, இந்த கட்சி லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மகன் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஆரம்பித்துள்ள கட்சி. இந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. இந்த கட்சியில் சமீபத்தில் இணைந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தாடி பாலாஜி. இவர் நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர். நடிகர் விஜய் படத்தை நெஞ்சில் பச்சை குத்தியுள்ளார். கட்சி ஆரம்பித்த பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்காக குரல் கொடுத்தவர். ஆனால் நடிகர் விஜய் புஷி ஆனந்த் கட்டுப்பாட்டில் உள்ளது. தாடி பாலாஜி அவர்கள் விஜயை சந்திக்க முடியாதவாறு புஷி ஆனந்த் தடை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியில் தாடி பாலாஜி முன்னேறாதபடி புஷி ஆனந்த் அனைத்து இடையூறுகளையும் செய்து வந்தார். மனம் விரும்பி இருந்த தாடி பாலாஜி பலமுறை சமூக ஊடகங்களில் விஜய்க்கு காது கெட்டும்படி சில கருத்துக்களை தெரிவித்தார். ஆனால் விஜயை தொடர்ந்து சந்திக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகி LJK கட்சியில் இணைந்தார். தற்பொழுது அவர் அந்த கட்சியின் பரப்புரை செயலாளர் பதவி, அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தாடி பாலாஜி அவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் LJK கட்சி சார்பில் கொள்கை பரப்ப தேர்தல் பிரச்சாரம் செய்ய அந்த கட்சி தலைவர் அனுமதி வழங்கியுள்ளார். தாடி பாலாஜி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இறக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.